உங்களுக்கு எங்களுக்கு என்ன வாய்க்கா ஒரு சண்டையாடா? சொல்றா. உங்க வீட்டு பொம்பளை கிட்ட நாங்க என்ன தப்பா நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அதுதானே என் தம்பியும் பண்ணான். உன் தம்பி என்ன பண்ண தெரியுமாடா? பாண்டி, எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியலண்ணே. காசு பணம் சம்பாதிக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் மோசமாக நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை போதைப்பொருளை நினைக்கிறவன் எங்கள் கூட புறம் தொலைஞ்சிட்டான். கேவலப்பட்டவன். உன் தம்பி கொன்னது சரிதான். இது தெரிஞ்சிருந்தா நாங்களே உன்னை கொண்டிருப்போம். தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க போஸ். போஸ், எந்திரி போகலாம். வாங்கப்பா போலாம். ஏமா என்னைக்கும் இல்லாமல் குழம்பு எனக்கு எம்புட்டு ருசியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்று. தண்ணி அம்மா வந்து ஊற்றுமா. ஆத்தா, இத்தனை வருஷ வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சிருந்தனா? சாமி, அந்த சிரிக்கு மகன் நாக்குல பல்ல போட்டு பேசும்போது பாதி உசுறு போயிருச்சு. நான் மட்டும்தான் சாகலான்னு நினைச்சேன். இவளுங்க கிட்ட உங்களை அனாதைய விட்டுட்டு போக மனசில்ல. அதான் என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியுதுதா, யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ சொல்லி எதை மீறி இருக்கேன்? பேச்சு வா போவோம். ஒரே ஒரு கவலை தாங்க மனசுல. கடைசி 2 பிள்ளைய சேவைக்க வைக்காம போறோம். பொறுப்பானவங்க பொழைச்சுக்குவாங்க. வீடு வந்தாச்சு. வாங்கடா டேய், இறங்கடா. வாங்கண்ணே. அம்மா, அப்பா, யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. டேய் போஸ், வாடா. சீக்கிரம் வாடா. டேய் வந்துட்டேனே. மா மா, பா அப்பா, மா, அம்மா அம்மா, பாண்டி ஜெயில இருந்து வந்துட்டாமா. செல்வம் வேற வந்திருக்கான். மா, எங்கிட்டு இருக்க? எங்கடா காணோம்? எமோய் அப்பா, எங்கம்மா இருக்க? அப்பா, சைக்கிள் வேற எங்கே இருக்கு? ஏய், வீட்டை வேற திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க போனீங்க? எங்கண்ணே போயிட்டாங்க? எங்க வந்திருக்காமா? அம்மா, அண்ணே சாப்பிட்டு தட்டலாம் கூட இங்க தானே இருக்கு. அப்ப கொல்ல பக்கம் இருக்காங்களான்னு போய் பாப்பாங்க. வாங்க வாங்க. வாங்க. என்னப்பா இங்க உட்காந்துருக்கீங்க? ஏமா, அப்பா, எல்லாரும் வந்திருக்கம்மா. அம்மாக்கு ரொம்ப உடம்புல போல் இருக்கேன். என்னாச்சு? எம்மாய், ஏன்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தீங்க? அம்மா, அப்பா, அம்மா அப்பா, அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, என்ன பாருங்கப்பா. அப்பா, பாருப்பா.
சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு இந்த பாவி பத்த முடிக்கூடாது. போயிட்டாப்பா விட்டுட்டேன். அப்பா இப்படி 5 பிள்ளைங்களை பத்திட்டு அனாதையா செத்து கிடைக்கீங்களப்பா. அப்பா உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. அப்பா, உங்க கூட சந்தோஷமா இருக்க தானே என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன். எங்களை விட்டுட்டு இப்படி சாகிறதுக்கா இங்க வந்தீங்க? ஐயோ அத்தை! மாமா வெறுச்சிருக்கி மாலா இருந்த எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு அறியாம போயிட்டீங்களே. ஐயா பாண்டி என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ 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 அத்தை! ஐயோ மாமா அத்தை! அவங்க பேரனை பாருங்க அத்தை! எடி பசப்பி இந்த பேர்ல காமிக்க வேண்டிய அவங்க உசுரோட நம்ம கொண்ட இங்க வந்து ஊருக்கு நடிச்சிட்டு இருக்கியா? போடி போடி மாப்ள அவளை அடிச்சு கொல்லுங்க மாப்ள. பாவி மக 2 உசுரை குடிச்சு போட்டு ஊரை ஏமாத்துறக்கா டீல கிளீன் பண்ணிக்கா. செத்து தொலை மாப்ள. அவளை அடிச்சு கொல்லு மாப்ள. அடிச்சு கொல்லு மாப்ள. இவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த உசுரை விட்டாங்க. எப்படியாவது நல்லா இது வேண்டாம் சொல்லுங்க மாப்ள, அவ சாகணும். விடுடா டேய். அப்பா அம்மா பார்க்கணும்னு கேட்ட போல நேர்ல பார்க்கலன்னு சொன்னியே. இப்படி பார்க்கதான் என்ன வர சொன்னியா? எங்க அப்பனும் ஆத்தாலும் இன்னும் எங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் மாமா இருக்காங்க. அவங்க செத்து போயிட்டான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நான் பரீட்சையில பெயிலாட்டுன்னு சொல்லி எங்க அப்பா வச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா தான் 2 பேருமே சேர்ந்து என்ன வாழ்க்கையில பெயிலாயிட்டு போயிட்டாங்க மாமா. பிள்ளையா பிறந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு குடுப்புன இல்லாம போயிடுச்சா மாமா. அவங்க வாழ்ற காலத்துல ஒரு வாய் சோறு போட முடியாத பக்கத்து பயல்கள் ஆயிட்டோம். காக்காக்கு சோறு போட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிடுமா மாமா? இது வீடு இல்ல மாமா, எங்களோட கோயில் மாமா. நம்மளை படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. அன்புடன் ராசு மதுரவன் மற்றும் படக்குழுவினர்.